வரைஞ்சிட்டியா? ஓகே, சரியா? இப்ப என்னன்னா சின்னல வந்து இந்த இடத்துல வந்து 2 போன் வெளியே இருக்கு. இந்த இடத்துல ஃபோர்ஹெட்ல போன் இருக்கு, சரியா? இந்த இடத்துல சின்னல வந்து 2 போன் வெளியே இருக்கு. நோஸ்ல இங்கேயே போன் முடிஞ்சிருது. ஆனா இங்க இருக்கிறது கார்டிலேஜ், கொஞ்சம் சாஃப்ட் போன் அது. கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க, சரியா? அது போன் கிடையாது. இங்க இதோட போன் முடிஞ்சிருது. சின்ன இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு சின்ன, சரியா? அந்த இடத்துல இருக்கு சின்ன. இப்ப என்னன்னா லைட் இங்க இருந்து வருதுன்னா இங்க நோஸ்ல வந்து ஒரு சைடுல வந்து லைட் வந்துடும் இல்லையா? ஒரு சைடுல லைட் இருக்கும், ஒரு சைடுல டார்க் இருக்கும். இப்ப சின்ல வந்து இப்படி வந்து இந்த இடத்துல டார்க் இருக்கும். அந்த இடத்துல டார்க் இருக்கு. எப்படி வருது? அப்படி வருது அந்த டார்க். இப்படி வந்து அப்படி போகுது அந்த கோடு. இப்ப இது ரைட், இது வரைக்கும் வந்துறியா? ஓகே சார். ஓகே, கலர் பென்சில் வச்சிருக்கியா கணேஷ்? எஸ் சார். எத்தனை கலர்ஸ் இருக்கிற செட்டு? என்ன கம்பெனி? என்ன கம்பெனி? டாம்ஸா? ஃபேபர் காஸ்டல் சார். ஃபேபர் காஸ்டலா? ஓகே, ஃபேபர் காஸ்டல். எத்தனை கலர்ஸ்? 24. 24. ஓகே, வெரி குட். ஓகே, ஃபைன். என்ன யோசிச்சேன்னா இன்னைக்கு என்ன பிள்ளை, இன்னைக்கு போர்ட்ரேட்ட ஓரளவுக்கு நம்ம செஞ்சிருவோம், சரியா? ஓகே சார். போர்ட்ரேட்ட ஓரளவுக்கு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கலர்ல வந்து நம்ம ஐஸ், நோஸ், லிப்ஸ், இயர், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல செஞ்சோம்ல, இந்த இது செஞ்சோம்ல, இப்படி செஞ்சோம் இல்லையா? தனித்தனியா செஞ்சோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணோம் இல்லையா? இது மவுத்தையும் லிப்ஸையும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து மவுத், லிப்ஸ், ஐஸ், இயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ற மாதிரி பார்ப்போம். நான் ஒரு சைடு மாத்திரம் வரையறேன், நீ ஃபுல்லா வரையலாம். நீ உனக்கு டைம் இருக்கிறப்ப, ஏன்னா உனக்கு ஃபுல் வீக் இருக்கு இல்லையா? நீ கொஞ்சம் டைம் எடுத்து நீ ஸ்லோவா வரையலாம். அவசரப்பட்டு வரையாத, ஸ்லோவா. மெத்தட் நான் என்ன மெத்தட் சொல்றேன், வீடியோவை போட்டு பார்த்து நான் மெத்தட் சொல்லிக்கிட்டே வர்றேன்ல, எக்ஸ்பிளைன் பண்றேன் பத்தியா? அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டுக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டே வந்துரு. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கல, அதுக்கு அடுத்த வீக் நம்ம வந்து கலர்ல செய்வோம், சரியா? ஓகே சார். ஓகே, இப்ப என்னன்னா இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல மவுத் வருமா? மவுத் வந்து இங்க இருந்து இப்படி போகுது, மவுத் இங்க இருந்து இப்படி போகுது, இந்த சைடுல ஷேடோ இருக்கும். இங்க ஒரு சின்ன ஒரு வி ஒண்ணு இருக்கு. கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா? நம்ம மவுத் வரைஞ்சிருக்கோம் லேசா. வந்துருச்சா? இப்ப வந்து கண்ணு தான் இருக்கு. நம்ம இங்க கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி போட்டோம். இப்ப கண்ணுனா அப்படி போடுறோம், அப்படி போடுறோம். அதுக்கப்புறம் ஐப்ரோ போடுறோம். ஃபுல் கண் வந்துருச்சா? இப்ப ஃபுல் ஃபேஸே வந்துருச்சா? எப்படி ஒரு பாட்டா அசம்பிள் பண்ணோம்னா ஃபுல் ஃபேஸ் வந்துருது. வந்துருதா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இதை நீ செஞ்சிரு. இந்த கண்ணையும் லிப்ஸையும் மாத்திரம் நீ போட்டுரு. இன்னும் வந்துச்சு அப்படில நாய்? அதுங்கதான் படுத்து கிடக்கு. படுத்து கிடந்து வாந்தி எடுக்கிறது, அப்புறம் ரத்தம் வேற வந்துருது அதுக்கு. சரியா? நீ வந்து
உனக்கு ஃப்ரீ டைம் எக்ஸாம் எல்லாம் வருதுன்ற எக்ஸாம் எல்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ரெஸ்ட் எடுத்துக்கலான்றப்ப நீ என்ன செய்யி இந்த சிறுசாலாம் வரைஞ்சிருக்கேன் பாத்தியா எஸ் சார். அதெல்லாம் வரைஞ்சு பாரு நீ. சரியா கணேஷ்? ஓகே சார். இது எல்லாமே வீடியோல இருக்கு. நீ இப்படி இப்ப இங்க பாரு ஃபுல்லா ஃபேஸ் இருக்கிறது தெரியுது இல்லையா? எஸ் சார். நீ இத மாதிரி வரைஞ்சு பார்த்தீங்கன்னா சிறுசா வரைஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியா கிடைக்கும். நான் இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு பெருசா ஒண்ணு வரைய போறேன். நீ அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பேஜை திருப்பிட்டு ஒண்ணு வரைஞ்சிருவோம். ஓகே சார். சரியா? வரைஞ்சிட்டு சொல்லு. எனக்கு வரைஞ்சிட்டு சொல்லு. முடிச்சிட்டேன் சார். ஓகே. இப்ப நான் பெருசா நான் சிஸ்டமேட்டிக்கா வரைஞ்சு காட்டுறேன். நீ வரைய வேண்டாம், பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி இவ்வளவு பெருசுக்கு ஒண்ணு வரைவோம். சரியா? நான் இந்த இடத்துல வந்து என்ன செய்யறேன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஆரம்பிக்குது. இந்த சின்னோட இடம் எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னு வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன செய்யணும், இது ஸ்டெப் 1. சரியா? ஸ்டெப் 1 என்ன, மார்க்கிங். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸுக்கு வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு, பாதி பாதியா பிரிஞ்சிருக்கு. அப்ப அந்த நடுவுல இருக்கிற கோடை முதல்ல வரைஞ்சுக்கிறோம். சரி, அடுத்த பாயிண்ட் வந்து நடுவுல இருக்க கோடு. இதெல்லாம் செய்யாம போர்ட்ரேட் வரையக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி ஹாஃபா பிரிக்கிறோம். அப்புறம் குவார்டரா பிரிக்கிறோம். ஹாஃபா பிரிச்சதா ஹாஃபா பிரிக்கிறோம். அப்ப குவார்டர் வந்துருச்சு, நமக்கு வந்துருச்சு. இப்ப இந்த லெவல் இருக்கு, 3rd லெவல் இருக்கு பாத்தியா, 3/4 அதுல வந்து ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். இங்க ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். போட்டுட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட். இங்க இருந்து இதுக்கு இதான சென்டர் பாயிண்ட். கிட்டத்தட்ட இதே டிஸ்டன்ஸ். இல்ல நம்ம வந்து மெஷர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், சும்மா அப்ராக்சிமேட்டா வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் மெஷர் பண்றேன்னு வச்சுக்க. இப்ப இங்க வந்து கரெக்டா இந்த டிப் வரைக்கும் வந்துருச்சா, நான் இங்க வச்சு இந்த டிப் வரைக்கும் வச்சு அந்த இடத்துல அப்படி ஒரு மார்க்கிங் போடுறேன். அதே மாதிரி இங்க இருந்து இப்படி ஒரு மெஷரிங் எடுத்து அப்படி ஒரு மெஷரிங் ஒண்ணு எடுத்து நீ கொஞ்ச நாள் கழிச்சு நீ வந்து மெஷரிங் எடுக்காம அப்படி விஷுவலாவே நீ உன்னால போட முடியும். சரியா? அது வரைக்கும் மெஷரிங் எடுத்துறது. ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருச்சா நமக்கு? இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல இது கொஞ்சம் எலாங்கேட்டடா போட்டோம் இல்லையா, அப்போ ஸ்கொயர் ஒன்று கிடைச்சிருச்சு. இதான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணது. இந்த இடத்துல சின்ன வரப்போகுது. இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல இந்த இடத்துல நோஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும், இங்கதான் நோஸ் வரும். சரியா? அப்ப இங்க என்ன வரும், ஐஸ் வரும். ஐஸ் வந்து கரெக்டா அது மேல இருக்காது. சரியா? டச் பண்ணிட்டு இருக்கும். ஐஸ் வந்து எங்க வரும்னா, இப்ப இத வந்து 5 டிவைட் பண்றோம். இத வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்லி 5 டிவைட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட ஒரே 5 டிவிஷன்ஸ் ஈக்குவலா இருக்கா? தெரியுதுல உனக்கு? சரியா? அப்ப அதே இதை இங்க கொண்டு வந்தோம்னா
அப்படியே நான் வந்து எக்ஸாக்டா கோடு போடலனாலும் ஸ்ட்ரெயிட் லைனா தான் வருது இல்லையா எனக்கு. நீ வந்து ஸ்கேல் வச்சு கோடு போடுறதா இருந்தா போட்டுக்க, பரவாயில்ல. இப்ப என்னன்னா இப்ப இந்த இடத்துல ஐ வருது, இந்த இடத்துல தான் ஐ வரும். ஒரு ஐக்கும் இன்னொரு ஐக்கும் நடுவுல ஒரு ஐயோடைய டிஃபரன்ஸ் இருக்கும், அது தெரியும்ல உனக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது 1 2 3 அதுக்கப்புறம் 4 5, அதான் ஃபேஸோடைய அகலம். இது வந்து ஐ, இது வந்து ஐ. இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். சரி, இது 3 ஈக்குவல். அப்ப இந்த நடுவுல இங்க வளர்த்து வந்துருது. இப்ப இந்த இடத்துல தான் இது மேலதான் ஐப்ரோ வரும். இன்சைடு இருக்கு பாத்தியா, இன்சைடு வந்து லாங்கராகவும் அவுட் சைடு வந்து ஷார்டராகவும் இருக்கும். இன்சைடு வந்து நான் கொஞ்சம் உள்ளவே கொண்டாந்துருக்கேன் பாரு, இந்த லைனை விட்டு கொஞ்சம் உள்ள வந்துருச்சு. இன்சைடு வந்து லாங்கராகவும் அவுட் சைடு வந்து கொஞ்சம் ஷார்டராகவும் இருக்கும். அதாவது இப்படி வந்து அப்படி இருக்கும், இப்படி வந்து அப்படி இருக்கும். இதுக்கு கீழே ஐ வரும். ஐ எங்க வரும்? ஐ வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும், கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இப்ப இன்சைடு வந்து ஷார்ட் ஆகும், அவுட் சைடு வந்து லாங்காகவும் இருக்கும். இன்சைடு வந்து இங்க லாங் ஆகும், அவுட் சைடு வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும். எப்படி? இங்க பாரு, இது ஐப்ரோவுடைய லென்த். ஐ வந்து இவ்வளவுதான் இருக்கும். இது ஐப்ரோவுடைய லென்த்னு வச்சுக்க. அப்படியே போய் அப்படி டர்ன் பண்ணிடுது. ஐ வந்து இவ்வளவுதான் இருக்கும், ஐப்ரோ இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. சரியா? அப்ப இங்க வந்து ஷார்ட், இங்க வந்து லாங், இங்க வந்து லாங், இங்க வந்து ஷார்ட். சரியா? அதுக்கப்புறம் அதை வந்து கர்வ் பண்ணிடுறோம், அப்படி கர்வ் பண்ணிடுறோம், அப்படி கர்வ் பண்ணிடுறோம். சரியா? அப்ப நான் இங்க வந்து கர்வ் பண்ணாம உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி? இங்க வந்து இதுதான் ஐப்ரோடைய லென்த் அப்படின்னா ஐ வந்து இதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும். சரி, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் பா, முக்கியமான பாயிண்ட்ஸ். இன்சைடு வந்து ஷார்ட், அவுட் சைடு லாங், இன்சைடு லாங், அவுட் சைடு ஷார்ட். நான் அது ரவுண்டு பண்ணல உனக்கு, நான் இங்க ரவுண்டு பண்ணி காட்டிடுறேன். அப்ப என்ன செய்யறேன்னா இந்த இடத்த ரவுண்டு பண்றேன். நீ என்ன செய்யணும்? என்னப்பா? சரி, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். என்னப்பா விளங்கல? இதுல ஒரு போட்டோ எடுக்கலாம் சார். இதோட போட்டோ எடுத்துக்கிறோம் இல்லையா? நல்ல ஐடியா தான் போ, இதோட போட்டோ எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். சரியா? வீடியோவும் இருக்கு உனக்கு. சரியா? நான் இந்த இதை கர்வ் பண்ணல, இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு மேல என்ன செய்யணும்? இதுக்கு மேல நம்ம வந்து ஐப்ரோ வரையணும், சாரி ஐ லிட்ட வரையணும். சரியா? ஐ லிட்ட வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வரையும்ல. இங்க வந்து என்ன ஷார்ட், இங்க என்ன சொல்லு, இங்க என்ன லாங், இங்க என்ன லாங், இங்க என்ன ஷார்ட். சரியா? அப்ப அப்படி வச்சுட்டு கர்வ் அடிச்சிடுறோம். இதத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்றேன். இதான் ப்ரொசீஜர்ன்றேன். நீ வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் ஐப்ரோ வரைகிறேன், எப்படி போகுது அது? அப்படியே ஆங்குலரா போய் இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தின்னாயி அப்படியே கீழே போய் அப்படி காண போயிருது. இங்க இருந்து அப்படியே ஆங்குலரா அப்படியே சாஞ்சிக்கிட்டே போகுது, அப்படியே சாஞ்சி போய் அங்க வந்து அப்படியே சாஞ்சி இங்க காண போயிருது. இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? இப்ப என்ன சொன்னோம்? இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் ஒன்று இருக்குன்னோம். இங்க வந்து நோஸ் வருது. நோஸ் கொஞ்சம் மேல இருக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கலாம், ஆனா ஜென்ரலா நோஸ் இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல நோஸ் வருது, நம்ம அப்படி போட்டுறோம்.
இங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வருது. இங்க இருந்து வி மாதிரி ஷார்ப்பா வந்து ஓப்பன் ஆகி இந்த பாக்ஸுக்குள்ள போயிருது அது. ம்? சரி இப்ப வந்து உனக்கு வந்து இதெல்லாம் வீடியோல இருக்கிறதுனால நீ இந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணு. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நோஸ் வந்து கீழே போகுது. இந்த இடம் நோஸ் கீழே போகுது. நம்ம லைட் இதுக்கு வந்து இந்த சைடு வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு வச்சிருவோமா? ம்? அப்ப என்ன ஆகுது, சீக் போன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சீக் போன் இருக்கு, இந்த இடத்துல சீக் போன் இருக்கு. இங்க வந்து என்ன ஆகுது, உனக்கு இந்த ஸ்பிளிட் வந்து இந்த இடத்துல வருது, இங்க முடி வந்துருது, அந்த இடத்துல முடி வந்துருது. என்னாகும், இதுக்கு ஈக்குவலா இப்படி கொஞ்சம் கீழே இறங்கி அதுக்கு ஈக்குவலா அப்படி வரும், கொஞ்சம் கீழே இறங்கி அதுக்கு ஈக்குவலா அப்படி வந்து சைட் பன்ஸ் வந்துருது. எங்க என்ன வரும், காது வரும். இங்க என்ன வரும், காது வரும். அது இங்க ஒரு காது அங்க ஒரு காது வந்துருச்சு. இப்ப ஜா போன் இவ்வளவு தூரத்துக்கு வரும். நாம இந்த கண் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டு கண்ணு ஒரே சைட்ல தானே பார்க்கும் இல்லையா, yes ரெண்டு sir கண்ணு ஒரே சைட்ல தானே பார்க்கும். இப்ப இப்படி திரும்பினோம்னா ரெண்டு கண்ணும் திரும்பும், இப்படி yes sir திரும்பினோம்னா ரெண்டு கண்ணும் திரும்பும். அப்படி திரும்பாடி என்ன ஆகுன்ற, ஒரு கண் இப்படி பாக்குது ஒரு கண் இப்படி பார்த்தா என்ன சொல்லுவோம் அத, வெயில் sir இப்ப ஒரு கண் இந்த பக்கம் பாக்குது ஒரு கண் இப்படி பாக்குது அப்படின்னு நினைச்சேன். இப்படி இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், இங்க பாரு இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், அது என்ன சொல்லுவோம், ஸ்குவிண்ட் ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றரை கண்ணு தெரியாதோ, ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்குவிண்ட் ஐன்னு சொல்லுவோம். அது சொல்லக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, ஆனா அப்படிதான் சொல்லுவோம். ஓகே, என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மவுத் வருது. மவுத் எங்க வருது, கண்ணுடைய எண்ட்ல நோஸ் வந்துருது. மவுத் வந்து கிட்டத்தட்ட கண்ணுடைய ஐபால் இருக்கு பத்தியா, அந்த ஐபால் இருக்கிற இடத்துல மவுத் வரும். இப்ப இப்படி ஒரு கோடு போட்டுட்டு, நமக்கு தெரியும் இல்லையா இது நம்ம செஞ்சிருக்கோமே, ஒரு வி அப்படி வந்துருது, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிடறோம், இதுக்கு முன்னாடியே இது வந்து முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் அப்படி ஒரு பாக்ஸ் போடுறோம், அப்படி ஜாயின் பண்ணிடுறோம். சரிதானா அது? yes sir என்ன செஞ்சோம், நம்ம நோஸை வந்து என்ன செஞ்சோம், இப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு, இந்த இந்த லெவல்ல வந்து அப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல லேசா சேர்த்துறோம். அதுக்கப்புறம் அப்படி கொண்டு வர்றோம், அப்படி ஒரு கோடு போடுறோம், அங்க அப்படி ஒரு கோடு போடுறோம், இங்க இருந்து அப்படி வருது இல்லையா, இங்க இங்க நோஸ் வந்துருது, இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு, இங்க வந்து ஒரு வி ஒண்ணு வருது. இது முன்னாடியே செஞ்சிருக்கோம் நம்ம, நான் உனக்கு திரும்ப செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் லேசா ஓப்பன் ஆகி திரும்ப உள்ள போயிருது. சரியா, இது சரிதானே உனக்கு? yes sir இப்ப ஷேடோ எப்படி வரும், இந்த இடத்துல ஷேடோ வரும், ஏன்னா நோஸ் வந்து கீழே இருக்கு. இந்த ஷேடோ எப்படி இருக்கும், நோஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால இந்த ஷேடோ இப்படி வரும். வந்துருக்குதா? இப்ப நோஸ் இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த இடம் கீழே போயிருது இல்லையா, அப்ப இந்த இடத்துல அந்த ஷேடோ வரும். வருமா? yes sir வந்துருச்சா? அப்ப அதே இது நம்ம இங்க போடலாம்ல, லிப்ஸ்க்கு இந்த இடத்துக்கு வந்துருது, லிப்ஸ் இந்த பக்கம் சாஞ்சு இருக்கிறதுனால இந்த இடம் டார்க்கா இருக்கு, அந்த சைடு கொஞ்சம் லைட்டா இருக்கு. இருக்கா? yes sir இப்ப இந்த இடம் பள்ளமா இருக்கு, அந்த இடத்துல ஷேடோ வந்துருது, இந்த இடம் பள்ளமா இருக்கு, அந்த இடத்துல ஷேடோ வந்துருது. இங்க இருந்து இப்படி வந்து இப்படி மேடா இருக்கிறது இப்படி வந்து ஜாயின் ஆகுது, இங்க வந்து இப்படி ஜாயின் ஆகுது, இந்த இடம் தான் சின்ன. சின்ல வந்து இங்க இருந்து இப்படி போகுது, இதுதான் சின் போன், ஜா போன். இங்க இருந்து இப்படி வருது, மவுத் இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட வருது, வந்து அப்படி ஜாயின் ஆகுது. அப்ப இந்த சைடு ஃபுல்லா ஷேடோ இருக்கும். yes sir இருக்குமா? அப்படி இருக்குமா ஷேடோ? yes sir உனக்கு பார்த்த உடனே ஃபேஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? yes sir
அப்ப இங்க வந்துருது, இங்க இப்படி வந்துருது. நான் இந்த சைடை வந்து வெறும் கோடு மாத்திரம் போட்டுட்டு விட்டுற போறேன். இப்ப இதே சைட்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மவுத் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து ஜாப் ஆன் ரொம்ப நேரவா இருக்கும். சரியா? உனக்கு வந்து நீ சைல்டா இருக்கிறதுனால நீ சைல்டு தானே, உனக்கு ஜாப் ஆன் சிறுசா இருக்கும். வயசாக ஜாப் ஆன் கொஞ்சம் பெருசாகும். சரியா? இப்படி வந்துருச்சு. நெக் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும் ஜென்ரலா. இப்ப இந்த சைடுல இப்படி வந்துருச்சா, ஃபேஸ் வந்துருச்சா நமக்கு. இப்ப என்ன, இங்க இருந்து ஷேடோ வந்து நெக் ஃபேஸோட ஷேடோ நெக்குக்கு கீழே இது சின்னுக்கு கீழே நெக்ல விழுகும். இப்ப முடிய எப்படி வரையறோம், இது வந்து சைட் பர்ன்ஸ் விஸ்கஸ் சொல்லுவோம் இல்லையா, விஸ்கஸ். இது வந்து ஐப்ரோவுக்கு பேரலா இந்த இடத்துல வரும். கொஞ்சம் லாங்கா அந்த ஆள் முடி வச்சிருக்கான், அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. வந்துருச்சா அது? சரியா? இத ஒரு தடவை போட்டு பாத்துக்கிறியா நீ? இத அப்படியே போட்டே வரையா நீ? என்ன செய்யணும், இந்த படத்தை நான் உன்னைய வரைய சொல்லல, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஒரு மெத்தட் சொன்னேன்ல. இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சேன், மேல கோடு கீழே கோடு, ஹைட் தலையோட டாப் சின்னோட பாட்டம். அப்புறம் என்ன செஞ்சோம், ஆமா ஹாஃபா பிரிச்சிடறோம் சிமெட்ரிக்கலி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், ஆமா சென்டர் லைன் குவார்டர் லைன் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், இத 5 பிரிச்சோம். இத 5 பிரிச்சோம் அப்ராக்சிமேட்லி. நீ பிரிச்சு பாரு, இல்ல இந்த சைடுல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னா அப்படியே மாத்திக்கலாம், லேசா எரேஸ் பண்ணிட்டு சைஸை மாத்திக்கலாம். செஞ்சு பாக்குறியா? செஞ்சு பார்த்துட்டு எனக்கு காட்டுறியா நீ? இப்பயே உடனே செய்யறியா? ஓகேப்பா, செய்ப்பா. நீ செஞ்சுக்கிட்டே நான் கொஞ்சம் நல்லா ரிஃபைன் பண்ணிக்கிறேன் நான் இதை. அதை எடுக்க முடியுமா உன்னால, அந்த பெயிண்டிங் அப்படி இழுத்துட முடியுமா? கணேஷ், நேத்து இன்னொரு குரூப்புக்கு டிஎஃப்ஏ பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்ஜ் அகாடமில. பிரிட்ஜ் அகாடமி தெரியும்ல உனக்கு? பிரிட்ஜ் அகாடமில டிஎஃப்ஏ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சேன்.
சரி வீடியோல பார்த்தேன். பாத்தியா விஷயம் பார்த்துட்டியா நீ அதுக்குள்ள? இதுல போட்டிருந்தேன்ல, யூடியூப்ல போட்டிருந்தேன்ல. எஸ் சார். நல்லா இருக்காதே? எஸ் சார். நம்மளும் வரைவோம் அந்த மாதிரி. நம்மளும் வரைவோம் அந்த மாதிரி. சரியா? ஓகே சார். ஆனா முதல்ல நம்ம அவசரப்பட்டு அப்படி வரைய வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வரைவோம் நம்ம. சரியா? ஓகே, நீ இதை வரைஞ்சிருப்ப. வரைஞ்சிட்டு எனக்கு ஒரு தடவை லேசா காட்டிரு. யூடியூப்ல நான் போடுறேன்ல இது, நான் காட்டுறதுக்கு முன்னாடியே கணேஷ் வந்து யூடியூப்ல போய் பார்த்துட்டான். ஆமா, அப்ப அந்த பிளாக் அண்ட் ரெட் பீட்லும் பார்த்துட்டியா கணேஷ் நீ? வாட் சார்? அந்த பிளாக் அண்ட் ரெட் பார்த்துட்டேன் ஒரு சார். ஒன்னு அதையும் பார்த்துட்டியா? சரி சரி. வந்துச்சா? வரைஞ்சிட்டு இருக்கேன் சார். காட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நான் எப்படி வருதுன்னு பாக்கலாம்.
கொஞ்சம் தூக்கு. இந்த சைடு கொண்டு. ஓகே. என்னன்னா இங்க பாரு, இந்த சைடை பத்தி கவலையப்படாத நீ. Yes, sir. என்ன செஞ்சிருக்கோம்னா, இப்ப பாக்ஸ் அப்படி பாக்ஸ் இருக்குன்னா இத ஹாஃபா பிரிச்சுட்டோம், இதையும் ஹாஃபா பிரிச்சுட்டோம் இல்லையா? அப்படி பிரிச்சுட்டோம். அப்ப இந்த இடம் வந்து ஸ்கொயர் ஆயிடுச்சு. இந்த இடம் ஸ்கொயர் ஆயிடுச்சுன்னா சென்டர்ல இப்படி கோடு போட்டிருக்கோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு வருது. இத மாத்திரம் நான் செஞ்சுக்காரு. இந்த சைடு மாத்திரம், இந்த சைடுல இந்த இடத்துல வந்து நோஸ் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு. சரியா? இந்த இடம் வந்து ரெண்டும் டார்க்கா இருக்கு, இதுவும் டார்க்கா இருக்கு. இப்ப லிப்ஸ் இதுக்கு கீழே வர்றது இந்த சைடு வந்து டார்க்கா இருக்கு, இந்த சைடு லைட்டா இருக்கு. இப்ப அதே மாதிரி சின்ன இங்க வர்றப்ப இங்க இருந்து இந்த லிப் வர்ற லெவலுக்கு இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. சரியா? இங்க பாரு, அப்படி வந்துருது. அது அப்படி வந்தா இந்த இடம் ஃபுல்லா டார்க் ஆயிருது. இங்க வந்து அப்படி டார்க் ஆகுது. இங்க வந்து முடி வந்துருது. இந்த இதை பார்த்தியா எப்படி இருக்குன்னு? இந்த இடம் தெரியுதா உனக்கு? சரியா? அப்ப இத நான் தனியா பெருசா போட்டோ எடுத்து அனுப்புறேன்னா நீ டைம் இருக்கிறப்ப இத வந்து நீ பிராக்டிஸ் பண்ணிப்பார். சரியா? ஓகே சார். சரியா? இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். இதோட நிறுத்திக்கிறோமா? வேற என்னமோ வரையணுமா? இதோட நிறுத்திக்கிறோம் நம்ம. நான் உனக்கு இதெல்லாம் வந்து க்ளோஸ் அப் தனித்தனியா நான் எடுத்து அனுப்புறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து நீ வரையணும் கணேஷ். சரியா? அதாவது என்னுடைய படத்தை பார்த்து மாத்திரம் இல்ல, என் படம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ பாக்குற. என் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டும். இப்ப இதை எப்படி செஞ்சேன் அப்படின்றது வந்து நீ வீடியோல தான் பார்க்க முடியும். சரியா? இப்ப இவ்வளவு சிறுசு செஞ்சாலும் அதேதான். இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது இன்னும் பெருசா இருக்கு. ஃபுல்லா நம்ம இவ்வளவு பெருசுக்கு வரைஞ்சாலும் அதே சிஸ்டம் தான். பாரு இப்ப என்னன்னா, அந்த வி இந்த இடத்துல, அந்த வி கண்ணு உள்ள ஷார்ட்ட, இங்க லாங், இங்க லாங், இது ஷார்ட். இந்த லெவலுக்கு அந்த மவுத் வருது, கண்ணுடைய அந்த லெவலுக்கு மவுத் வருது. சின்ன இந்த இடத்துல வருது. எல்லாமே அதே தான் நம்ம செஞ்சிருக்கோம். சிஸ்டம் அதே தான். அப்ப நீ வந்து இத பார்த்து வரையாம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீன்னா, மேத்தமேட்டிக்ஸ்ல எப்படி சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, மெத்தட், அந்த மெத்தடை நீ வந்து ஃபாலோ பண்ணி வர, அது வந்து உனக்கு ஹேபிட் ஆயிரும். அப்ப வந்து ஒரு போர்ட்ரேட் வரையணும் அப்படின்னா கண்ணு எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, நான் இதை உனக்கு அனுப்பி விடுறேன். இதை போட்டோவும் அனுப்பி விடுறேன், உனக்கு நான் வீடியோவும் அனுப்பி விடுறேன். வீடியோ 2 வீடியோவா வரும். வீடியோவை அனுப்பி விடுறேன். நீ வந்து 2ஐயும் பார்த்து வரைஞ்சி எனக்கு அனுப்பணும். சரியா? இத இல்ல மீனிங் என்னுடைய இந்த ஃபைனல் டிராயிங்கை பார்த்து இல்ல, என்னுடைய மெத்தடை பார்த்து வரைஞ்சு அனுப்பணும். சரியா? ஓகே கணேஷ். அப்ப நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டோம், 8th பார்க்கிறோம். ஓகேப்பா, பாய், குட் நைட், பை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேப்பா, பை.